2026 சட்டமன்ற தேர்தலில் ஓரங்கட்டப்படும் சீனியர்கள். இதில் ஒருவராக இணைகிறாரா அமைச்சர் ரகுபதி? திருமயம் தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் யார்? களமிறக்கப்படுகிறாரா அண்ணாமலை ரகுபதி? இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is RV Charanya. திருமயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆதிக்கம் இருக்கக்கூடிய தொகுதி. காங்கிரஸ் வாக்கு வங்கி இங்கு நல்லாவே இருக்கு. ஆனாலும் திமுக 3 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்கு. 2001 திமுக தோத்து போனதுனால 2006லையும் 2011லையும் காங்கிரஸ்க்கு தான் அந்த தொகுதியை கொடுத்தாங்க. ஆனா 2016 2021 திமுக தான் தன்னோட வேட்பாளரை களமிறக்குனது. திமுக சார்பா அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எஸ் ரகுபதி. ரகுபதி அதிமுகவில் இருக்கும் போதும் இதே திருமயம் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. 1991 இதே திருமயம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரகுபதி அமைச்சரவையிலையும் இடம்பெற்றாரு. அவருக்கு தான் மறுபடியும் 2001 திமுக வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த முறை அவர் தோத்து போயிட்டாரு. இதுக்கப்புறமா புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சவருக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பெல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டமன்ற தேர்தல களமிறங்கினார் ரகுபதி. ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திருமயம் தொகுதியில அவருடைய அனுபவம் என்ன அப்படின்னா, 5 முறை போட்டியிட்டு இருக்காரு, 3 முறை ஜெயிச்சிருக்காரு, 2 முறை தோத்து போயிட்டாரு. 2006 2011 தொடர்ந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு கொடுத்ததுனால 2016 திமுக தன்னோட வேட்பாளரா களமிறக்கணும் அப்படிங்கிறது அந்த தொகுதி நிர்வாகிகளோட கோரிக்கையா இருந்தது. அதனால 2016 தன்னோட வேட்பாளரையே திமுக களமிறக்கினது. அப்போ இதுக்கு சரியான ஆள் ரகுபதி தான் அப்படின்னு சொல்லி ரகுபதியை களமிறக்கினாங்க. அவரு 766 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. மறுபடியும் 2021 அவருக்கே வாய்ப்பு கிடைச்சது. ஏறக்குறைய 1400 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ரகுபதியை பொறுத்த வரைக்கும் அவர் மேல திமுக தலைமைக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. எதுலையும் சிக்காதவர், எந்த சர்ச்சையிலையும் சிக்காதவர், எதையுமே பிரச்சனையாக்க மாட்டாரு, எந்த பிரச்சனையும் திமுக தலைமையிட்ட கொண்டுட்டு வர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் அவருக்கு இருக்கு. அதனாலதான் சமீபத்துல சர்ச்சைக்குள்ளான பல பிரச்சனைகளை சந்தித்த கனிம வளத்துறைய துரைமுருகன் தேர்ந்து ரகுபதி கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா ரகுபதியால இந்த துறையை கையாள முடியும் அப்படிங்கிறது ஸ்டாலினோட நம்பிக்கை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல சில சீனியர்கள் ஒதுக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. குறிப்பா 70 வயதை தாண்டியவர்கள் அல்லது 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திமுக தலைமை இந்த முறை வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த முறை இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா இப்போ விஜய் வந்திருக்காரு, விஜய் கட்சியில தாவேகாவுல நிறைய இளைஞர்கள் இந்த முறை போட்டியிடுவாங்க. அதே போல அதிமுகவும் நிறைய இளைஞர்களுக்கு இப்ப வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கு. ஒரு பக்கம் நாம் தமிழரும் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்படிங்கும் போது எதுக்காக திமுகவுல மட்டும் தொடர்ந்து சீனியர்களுக்கு கொடுக்கணும், இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதா உதயநிதி ஸ்டாலினோட கோரிக்கையா இருக்கு. பலமுறை பல மேடைகள்ல அதை அவரே பேசியிருக்காரு, சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு சொல்லி. அதனாலதான் பொன்முடியே ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருந்தாரு, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே பொன்முடிக்கு பதிலாக அவருடைய மகன் கௌதம சிகாமணி களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சில சீனியர்களுக்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில பொன்முடி மாதிரி ரகுபதிக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல தனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ரகுபதிக்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரகுபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்ப 74 வயசாகுது. தேர்தல் நேரத்தில் அவருக்கு 75 வயதாகும். திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைத்துக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விஷயம், 70 வயதை கடந்தவர்களுக்கு அல்லது 75 வயதை நெருங்கக்கூடியவர்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா. திருமயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆதிக்கம் இருக்கக்கூடிய தொகுதி. காங்கிரஸ் வாக்கு வங்கி அங்க ஓரளவு இருக்கு. 2021 1400 வாக்கு வித்தியாசத்துல ரகுபதி ஜெயிக்கும் போதே காங்கிரஸோட வாக்கு வங்கியால தான் திமுக வேட்பாளர் அங்க ஜெயிச்சாரு அப்படிங்கிற விமர்சனத்தை காங்கிரஸ் முன் வச்சது. எனவே இந்த முறை வயதை காரணம் காட்டி சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில ரகுபதி ஓரங்கட்டப்பட்ட அவருக்கு ஒரு வாரிய பதவி கொடுத்துட்டு இந்த முறை உங்களுக்கு சீட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா திருமயம் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிடுவாங்களோ, காங்கிரஸ் அந்த தொகுதியை கேட்டு வாங்கிருமோ அப்படிங்கிற சந்தேகம் ரகுபதி தரப்புக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா காங்கிரஸோட ஒரு சில தொகுதிகளை இந்த முறை திமுக போட்டியிடுறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தங்களோட ஒரு சில தொகுதிகளை காங்கிரஸ்க்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில நாம போட்டியிடாத பட்சத்துல ஒருவேளை திருமயம் தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற அச்சம் ரகுபதி தரப்புக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2006 2011 அவங்க திருமயம் தொகுதியில போட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அந்த தொகுதியை கேட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அவர் இப்பவே தன்னோட மகனை தயார் பண்றார் அப்படிங்கிறாங்க. ரகுபதி மகனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மருத்துவர், தங்களோட மருத்துவ கல்லூரியை அவர் தான் இப்போ கவனிச்சிட்டு இருக்காரு. அவரோட பேர் அண்ணாமலை ரகுபதி. திமுக பல சீனியர்கள் தங்களோட மகன்களை அரசியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில சமீபத்துல தன்னோட மகன் அண்ணாமலை ரகுபதியை திமுகவுக்கு கொண்டு வந்தார் ரகுபதி. 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுக இணைந்தவருக்கு மாநில மருத்துவர் அணி செயலாளர் பொறுப்பு கிடைச்சது. அண்ணாமலை ரகுபதி கட்சியில இணைந்து 2 வருடங்கள் ஆனாலும் கூட
கடந்த சில மாதங்களா அவர் திருமயம் தொகுதியில ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. திருமயம் தொகுதியில மருத்துவர் அணி கூட்டங்களை நடத்துறது, தொகுதி நிர்வாகிகளை நேரடியா சந்திக்கிறது, திமுக சார்பா நலத்திட்ட உதவிகளை வழங்குறது, மருத்துவ முகாம்கள் நடத்துறது, திமுகவினர் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிறது, இப்படி தொடர்ந்து பல கூட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் அப்படின்னு திருமயம் தொகுதியில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு அண்ணாமலை ரகுபதி அப்படிங்கிறாங்க. இது மூலமா தொகுதி மக்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் நன்கு அறிமுகமான ஒரு முகமா இப்ப அண்ணாமலை ரகுபதி இருக்காரு அப்படிங்கிறாங்க. எனவே திருமயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ரகுபதிக்கு போஸ்டர் பேனர் ஒட்டுற மாதிரி இப்ப அண்ணாமலை ரகுபதிக்கும் போஸ்டர் பேனர் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான முகமா திருமயம் தொகுதியில அண்ணாமலை ரகுபதி இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ரகுபதிக்கு சீட் மறுக்கப்பட்டா உடனடியா தன்னோட மகனை கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனாலதான் கடந்த சில மாதங்களா தொகுதியில ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கிறாரு. ஒருவேளை தனக்கு சீட் இல்லாத பட்சத்துல தன்னோட மகனுக்கு திமுக தலைமையிட்ட சீட் கேட்டு வாங்கலாம் அப்படிங்கறதா அமைச்சர் ரகுபதியோட எண்ணம் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் தீவிர களப்பணியில் இறங்கியிருக்கக்கூடிய அண்ணாமலை ரகுபதிக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா, அல்லது திருமயம் தொகுதியில வழக்கம் போல 2016 2021 போல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் அமைச்சர் ரகுபதியை போட்டியிடுவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.